புகுந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஆக்சுவலாக தை மாதம் அப்படின்னாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு தொன்று தொட்டு நம்ம பேசக்கூடிய ஒரு பழமொழி உண்டு. மகர சங்கராந்தி அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் உண்டு. இந்த மகர சங்கராந்தி அப்படின்னாலே மகர ராசிக்கு சூரியன் பிரவேசமாகும். ஆனால் சயின்டிஃபிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னா சூரியன் தன்னுடைய இடத்துல இருக்கார், பூமி தன்னையும் சுற்றி கொண்டு மற்ற கோள்களையும் சுற்றி கொண்டு வருது தான், அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். இந்த மகர சங்கராந்தி இந்த தை மாதம் 1ஆம் தேதி அப்படின்னும் பொழுது மகர ராசியில் நம்ம பூமியில் சூரியனுடைய ஒளி பரிபூர்ணமாக படும். அதுதான் வந்து உண்மையான சயின்டிஃபிக்கலான ஒரு ஒரு விஷயம். அது படும் பொழுது நமக்கு ஏன்னா நமக்கு இந்த ஜோதிடத்திலையும் சரி வாஸ்துலையும் சரி சூரியனை அடிப்படையாக மையமாக வைத்து தான் ஒவ்வொரு விஷயங்களும் இயங்குகிறது. சார் பாலாஜி சார், ஈஸியாக கிளியராக இருக்கா? கொஞ்சம் எக்கோயிங் இருக்கு. ஓகே, ஷூர் சார். யா, கிளாரிட்டி நல்ல கிளியராக இருக்கு. யா, இந்த மகர சங்கராந்தி அப்படின்னும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனுடைய ஒளி அந்த சூரியனுடைய பூமி மேலே பரிபூர்ணமாக படும். அதனால் நமக்கு அதுதான் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிப்போம். சூரியன் வந்து வட துருவத்தை நோக்கி வடக்கை நோக்கி பிரவேசம் ஆறுது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தக்ஷிணாயன புண்ணிய காலம் அப்படின்னும் அது வந்து தெற்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய சூரியனுடைய பயணம் பண்ணக்கூடிய ஒரு 6 மாத காலம். இந்த 12 மாதத்தில் 6 மாதம் தக்ஷிணாயனமும் 6 மாதம் உத்தராயணமும் இருக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அது வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா இந்த தை மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். அது கரெக்டாக ஜூலையில் ஆடி மாதம் வரலும் முடியும். அதாவது ஆடி மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இந்த 6 மாதத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கின்ற அது ஒவ்வொருத்தருடைய உடல் ரீதியாகவும் சரி மங்களகரமான விஷயங்கள், கல்யாணம், குழந்தை பேர், இந்த விஷயங்கள்லாம் நம்ம அவசியம். அதாவது குழந்தை பேருன்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா புண்ணியோஜலம், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த 6 மாதங்கள் இருக்கும். இந்த 6 மாதத்தில் நமக்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ராசிக்கு அப்பாற்பட்டு நட்சத்திரங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா நல்ல காரியங்களும் நிறைவேறும். ஏன்னா சூரியனுடைய ஒளி பரிபூர்ணமாக படும் பூமி மேலேன்னா இன்ஃபேக்ட் நம்ம மேலே படும். அதே போல் சித்திரையில் சூரியன் உச்சமாக இருக்கும். அந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து வியாதி உடல் உபாதை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த டைம் பீரியட். இது நம்ம சாஸ்திரப்படி சொல்லணும் அப்படின்னா சூரியன் வந்து சனியுடைய வீட்டுக்கு, அதாவது தன் மகனுடைய வீட்டுக்கு, சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது, சூரியனுடைய இது சனியுடைய ஆட்சி வீடு தான் வந்து மகரம். அவர் வந்து எல்லா பகையும் விட்டு அங்கே போய் பிரவேசமாவார். அங்கே தான் ஒரு நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். சிலர் இப்போ ராசி ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசி அப்படின்றவ மட்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாத பிறப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம போக போக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம வந்து எந்தெந்த நட்சத்திரம் வந்து எந்தெந்த லாபம் அடைவாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும், யாரெல்லாம் ரொம்ப எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே போல் இந்த காலத்தில் தான் விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம், ஹார்வெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தை மாதத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சூரியனுடைய ஒளியினால தான் எல்லாமே, இப்போ கிரகங்கள் எல்லாமே வந்து சூரியனுடைய ஒளியை பேஸ் பண்ணி தான், அந்த ஒளி தத்துவம் தான் வந்து ஜோதிடமே. அதே போல் ஒளி தத்துவம் தான் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரமும் கூட. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் வெளிச்சம் அப்படின்றது, வளர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக சொல்ல முடியும். சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் சார். எஸ் சார், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். உங்கள் அபிமான ஷார்ட் வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சி. நான் உங்க சரண்யா பேசுறேன். இன்றைய நிகழ்ச்சியில அண்டார் வாஸ்து ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள் நமக்காக சூப்பரான விளக்கங்கள்
கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு வெற்றி வேணும்னா என்னங்க பண்ணணும், வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல்னு எல்லாரும் சொல்றாங்க. எவ்வளவுதான் எதிர்த்து போட்டாலும் வாழ்க்கையில வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது. சோ அதற்கான வாஸ்து ரீதியான விளக்கங்கள் என்ன, மகர சங்கராந்தி குறித்து சார் சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கூடவே நட்சத்திர பலன்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள், ஜோதிடம், அதுக்கப்புறம் வாஸ்து, வாழ்வியல் ரகசியங்கள், சூட்சமங்கள், இந்த மாதிரி நிறைய வெற்றி படிக்கட்டுகளை நமக்காகவே அமைத்து தருவதற்காக ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. வணக்கம் பாலாஜி. வணக்கம். தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ ஃபார் ஓப்பனிங். பாலாஜி கேக்குது சார். உங்களுக்கு கேக்குதா? சரண்யா, உங்களோட ஓப்பனிங் வாய்ஸ் கூட கொஞ்சம் கிளியரா கேட்கல, அதனால தான் நான் அதில் எக்ஸிட் ஆயிட்டேன். தேங்க்யூ சரண்யா. இப்போ கேட்குதுல உங்களுக்கு? சூப்பரா கேக்குது பாலாஜி. தேங்க்யூ. நன்றி சரண்யா. நிறைய நேர்கள் வந்து சாரோட பேச காத்துட்டு இருக்காங்க. நேர்களே சரண்யா நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் பிச்சுமணி சம்பத் சார் இருக்காரு. நீங்க வாஸ்து ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள், கோவில் பற்றி உங்க ராசி எப்படி இருக்கு அண்ட் எல்லாமே எந்த கோவிலுக்கு போகணும் பல அழகான விஷயங்கள் சொல்ல போறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா சீக்கிரம் பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து லைவ்ல பேசுறது தயாராகுங்க. சார் கூட பேசலாம். ஸோ ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க சரண்யா கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க நிறைய நேரங்களை பேச வைக்க போறாங்க. தயாராகிடுங்க. சரண்யா சார் ஒரு அழகான விஷயத்துல ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சி நடத்துங்க சார். நன்றி சார். நானும் உங்க ஷோ கேட்கிறேன் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. வாழ்க. நன்றி பாலாஜி. நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எஸ் பாலாஜி. ஸோ முதல் நேயர் இணைப்புல இருக்காங்க. சந்தோஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சந்தோஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சந்தோஷ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்றதோட மட்டும் இல்லாம நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்க ஆடியோ கரெக்டடா இருக்கணும் அண்ட் உங்க சிக்னல் ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. ஏன்னா உங்க சிக்னல் ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும், நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஓகே. சோ ஃப்ரெண்ட்ஸ், சார் கிட்ட உங்களுடைய ஜோதிடம் குறித்த, வாஸ்து குறித்த நிறைய கேள்விகளை நீங்க கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்க பிளஸ் பட்டன், ரிக்வெஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சார் கூட டைரக்டா பேசக்கூடிய அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை அவைல் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ தை மாதம் இல்லைங்களா, அப்ப தை பூசம் குறித்த சூப்பரான ஒரு தகவல் எங்களுக்காக சொல்லுங்க சார். பூசம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து ரொம்ப சனி கனெக்டட் ஒரு விஷயமா. இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் பூசம், அதே போல் பூசமும் இன்னொரு அஸ்வினி, பூசம் அஸ்வினி, இந்த 2 நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டுடைய வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதே போல் புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம், அது 2 நட்சத்திரம், இந்த 3ல் 2 நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாலே அந்த அந்த குடும்பம் அப்படின்றது வந்து எப்படி நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் பௌர்ணமியில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த எவ்வளோ கஷ்டம் அனுபவித்தாலும் அந்த குழந்தை அந்த குடும்பம் பௌர்ணமியில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குடும்பத்தில் அவங்க உச்சாணி கொண்டு விடுவாங்க. அதே போல் இந்த பூசம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போயிடும். அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகளை நம்ம யாராக இருந்தாலுமே பக்கத்தில் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிரம்மாண்ட உயரத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும்மா. இதுதான் பூசத்துடைய முக்கியத்துவம். நீங்கள் முருகர் வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக அவசியம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுலேயும் முருகர் அப்படின்னு சொன்னால் ஆறுபடை வீடு அஃப்கோர்ஸ் பெஸ்ட்டு. அதில் விட முக்கியமானது நான் சொல்லுவேன், மருதமலை முருகர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். மருதமலை முருகருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யார் தொழில் செய்தாலும் மேடம் கேட்குதுங்களா சார்? ஆடியோ பிரேக் ஆகி வருதுங்க சார். ஓகே, இப்போ கிளியராக இருக்குங்களா? இப்போ கேக்குது. எஸ் சார். யா, மருதமலை முருகர் வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய உயரத்தையும் கொண்டு போய் உட்கார வைக்கும். தொழில் அப்படின்னு வந்துட்டாலே நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மருதமலை முருகர். அதே போல் திருக்கருங்குடி நம்பி சுவாமிகள். பூச நட்சத்திரத்தில் ஒரு குடும்பம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா the best லைஃப் லீட் பண்ணுவாங்க அந்த குடும்பமே. சூப்பர் சார், சூப்பரான விளக்கம் கொடுத்திருக்கீங்க சார். இப்போ தைப்பூசம் அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை பெஸ்டா நாங்க லீட் பண்ணணும் அப்படின்னாக்க நாங்க என்ன வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணணும் சார்? அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. தண்டபாணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தண்டபாணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, அவர் எக்ஸிட் ஆயிட்டாரு. பூசம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இணைப்பு வழங்கப்படுது, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சந்தோஷ் கேக்குது, பேசுங்க.
ஆல்ரைட் சார், நம்ம தைப்பூசத்தின் மகிமைகள் நாங்க என்ன வழிபாடு செய்யணும் அதை சொல்லுங்க சார். வெரி குட். ஆக்சுவலாக நம்ம நீங்கள் கனெக்ட் பண்ணது தண்டபாணின்னு கனெக்ட் பண்ணீங்க. நம்ம முருகர் அப்படின்ற ஒரு விஷயம், பூசம் அப்படின்னு பேசணும். இதுதான் கனெக்டிவிட்டி. நம்ம கூட வந்து நம்ம கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். முருகருடைய அருள் இருக்குது அப்படின்றது இதில் நம்ம பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கலாம். தைப்பூசத்தில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சி ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய கேப்பபிலிட்டி, அவங்களுடைய ஆரோக்கியம் பொறுத்து அவங்க விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. யாரும் வந்து உடலை வருத்தி, எந்த கடவுளும், பெருமாளாக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், உடலை வருத்தி எனக்கு விரதம் இருந்து நீ வழிபாடு செய்யணும் யாருமே சொல்லலை. உங்களுக்கு ஆனால் விரதம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மனத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். இந்த கட்டுப்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மனமும் நம்மளுடைய எண்ணங்களும் ஒருமைப்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நம்ம வந்து சேரும் அப்படின்றது தான் பெரிய ஆராய்ச்சியில் புரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு கூட நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஜேம்ஸ் ஹாப்கின்ஸ் பற்றி ஒரு பெரிய ஃபிசிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மிகப்பெரிய நோய்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய ஃபிசிஸ்ட்டு. அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து, நம்மளுடைய உடல் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம முன்னோர்கள் இந்த சில குறிப்பிட்ட நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான மிக நல்ல விஷயத்தை நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் நம்ம கூட இருக்கிற அனைவருக்குமே நல்ல விஷயத்தை, அந்த ஒரு நல்ல எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், நல்ல வைப்ரேஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிச்சயமா சார், இந்த விரதம் இருத்தல் எந்தெந்த நாட்கிழமைகளை எப்படிப்பட்ட விரதங்கள் இருந்தாக்க நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நேர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம பேசுவோம் சார். நிச்சயமா. ஜானவி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஜானவி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆடியோ கரெக்டா இருங்க. அமுல் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஜானவி இணைப்புல இருக்கீங்க, உங்க ஆடியோ கேக்குது, பேசுங்க. ஆல்ரைட், நீங்க இங்க கவனிக்கல. அம்மா ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாக்க நீங்க ஆடியோ கரெக்டா இருங்க, அப்பதான் கேக்கும். ஓகே, அடுத்த இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். சார் கிட்ட உங்களோட கேள்வி கேளுங்க. சார், உங்க பேர் என்ன சொல்லுங்க சார். மேடம், இப்போ நல்ல நேரம். ஹலோ ஹலோ, கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. என் பேர் அஜித் குமார் மேடம். ஓகே, அஜித் குமார் சார், வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார், நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க அஜித் குமார் சார். என்னோட மைண்ட் கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது சார், ஏன் அப்படி? ஓகே, நீங்கள் என்ன நட்சத்திரம் சார்? கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். சரி, ஓகே. சி கும்பராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இப்போ தான் ஜன்மசனி இந்த டிசம்பர் 20 பரிபூர்ணமாக வந்திருக்கு. அதாவது 7.5 சனி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் முடிஞ்சு இப்போ அவங்க ராசிக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து கும்பராசிக்கு சனி உள்ளே வந்திருக்கார். இந்த டைம் பீரியடில் நிச்சயமாகவே இவர் சொல்லக்கூடிய மைண்ட் அப்படின்றது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை, ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கும், ரொம்ப ஒரு வேவரிங் மைண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அஜித் குமார் சார்? பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன் சார். சாரி, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். என்ன வேலை பண்ணுறீங்க? கம்பெனியில் ஒர்க் பண்ணுற குவாலிட்டி சூப்பர்வைசர். ஓகே, நீங்கள் இப்போ பெங்களூர்லேருந்து நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறீங்க. லீவில் வந்திருக்கீங்களா நீங்கள் இந்த இப்போ சங்கராந்திக்கு? நான் வந்துட்டேன், விழுப்புரம் சொந்த ஊர். ஓகே சார். நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்களுக்கு சார், விழுப்புரத்தில் உங்கள் சொந்த ஊருன்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து 3 நரசிம்மர், ரொம்ப விசேஷமான நரசிம்மர் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. ஓகே, எங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதாவது ஒரே நாளில் நரசிம்மர் வழிபாடு அப்படின்றது விழுப்புரத்தில் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சார். இங்கே வந்து பரிக்கல், சாரி, ஓகே, நீங்க உங்க சொந்த ஊர் போவீங்கல்ல, அப்போ அந்த நரசிம்மர் வழிபாட பண்ணிடுங்க. அஜித் சார் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க. அஜித் சார்,
அஜித் அஜித் சார், நீங்கள் விழுப்புரம் வரும்பொழுது நிச்சயமாக அவசியம் வந்து நரசிம்மர் வழிபாடு உங்கள் விழுப்புரத்திலே இருக்கக்கூடிய, விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து பிடிச்சிக்குங்க. பரிக்கல் நரசிம்மர் உண்டு. அந்த நரசிம்மரை மட்டும் அட்லீஸ்ட் நீங்கள் போய் பார்த்து வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அவரை பார்க்க வேண்டிய நாள் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்து பிரதோஷ் அன்னைக்கு, திரியோதசி திதி அன்னைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கோங்க. பரிக்கல், சரிங்களா? சார், யூசுவலா பிரதோஷம் வந்து சிவனுக்கு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? நரசிம்மருக்கு சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொல்லிடுங்க சார் அஜித்க்கு. நிச்சயமா. பிரதோஷம் அப்படின்னும்போது பிற தோஷங்கள், எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நம்மளை வந்து விளக்கும் அப்படின்றது தான் அதோட ஒரு சூட்சமம். அது அந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சிவனை போய் பார்க்குறத விட மிக முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 4:30லேருந்து 6 மணி வரலும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உண்ணக்கூடாது. அது நீர் ஆகாரமாக இருந்தாலும் சரி, இல்லை திட ஆகாரமாக இருந்தாலும் சரி, 4:30லேருந்து 6 வந்து 4லேருந்து 6 உணவு அருந்தக்கூடாது. இது வந்து பிரதோஷத்துக்கு மட்டும் இல்லை, எந்த நாட்கள்லுமே இது பொருந்தும். ஆனால் நம்ம ஆட்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வடை, பஜ்ஜி, டீ, காஃபின்னு சாப்பிட்ற ஒரு வழக்கம் உண்டு. ஆமாம், அது ஸ்நாக் டைம் சொல்லுவோம். ஆனால் பட் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ஒரு வழக்கம் இல்லாமல் இருந்தார்கள். ஏன்னா பிரதோஷம் அப்படின்றது வந்து சிவனுக்குரிய நேரம். நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற தோஷங்கள் வந்து விலகும். ஆனால் இந்த நரசிம்மர் வழிபாடு, அது லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தாலும் சரி, யோக நரசிம்மராக இருந்தாலும் சரி, அந்த டைம் பீரியடில் அவரை போய், அதாவது 4:30 6 ஈவினிங்லேயே சொல்கிறேன் நான், நரசிம்மரை போய் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத தோஷங்கள், அது வந்து பிறப்பு மூலியமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய கர்ம தோஷங்களாக இருந்தாலும் சரி, அது வந்து நிவர்த்தியாகும் அப்படின்றது தான் ஐதீகம். இதை கொஞ்சம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிங்க, நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரீதியாக ஸ்ரத்தையாக பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை வந்து நரசிம்மர் பூர்த்தி செய்து தருவார். நரசிம்மர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு, 4:00லேருந்து 6 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம ஆமாம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. 4:30 6 உணவு அருந்தாமல், அதுவும் அட்லீஸ்ட் பிரதோஷ நாட்கள்லையாவது உணவு அருந்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்ற நாட்கள் சனி ஆமாம், பிஎம் சாயங்கால வேலை, அப்போ தான் சிவனுடைய புறப்பாடு இருக்கும். ஈஸ்வரன் வந்து அந்த டைமில் தான் வந்து அவருடைய கோயிலில் வந்து பிரதோஷ வழிபாடே நந்திகேஸ்வரருக்கு வந்து அபிஷேகம் நடந்து அதுக்கப்புறமா வந்து உற்சவருடைய புறப்பாடு இருக்கும். அந்த டைம் பீரியடில் தான் நம்ம பண்ணக்கூடாது. நீங்கள் நரசிம்மர் வழிபாடு அந்த பீரியடில், அந்த டைமில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களால் முடிஞ்சுன்னா கரும்பு சாரில் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூப்பர் சார். எஸ் சார், அழைப்பிற்கு நன்றி அஜித். அடுத்த நேயர் கணேசன் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. கணேசன் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. கணேசன். ஆல்ரைட். கோட்டீஸ்வரி இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. கோட்டீஸ்வரி இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. கணேசன் அண்ட் கோட்டீஸ்வரி 2 பேரும் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட். குமார் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. குமார், பேசுங்க குமார். பேசுங்க சார், பேசுங்க சார். குமார் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கேருந்து பேசுறீங்க ஐயா? சார், நான் இப்போ சவுதி அரேபியா சார். நல்ல விஷயம், சொல்லுங்க ஐயா. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஓகே, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க. உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க ஐயா குமார் சார். என்னோட ராசி தனுசு ராசி. சொல்லுங்க ஐயா. இல்லை, தனுசு ராசி என்ன நட்சத்திரம் நீங்கள்? மூலமா? நட்சத்திரம் தெரியல சார். சரி, ஓகே. நீங்கள் உங்கள் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு போச்சு. ஆமாம் சார். சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்ன? எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரிந்த மாதிரி தெரியல சார். இதுக்கு எனக்கு அந்த சவுதியில் வேலை செஞ்சு எனக்கு பணம் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கு. பணம் கஷ்டம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குங்க. சரி, ஓகே. சரி, 7 சனி முடிஞ்சது அப்படின்றது வந்து நிச்சயமாக கம்ப்ளீட்டாக தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் டிசம்பர் 20 முடிஞ்சுது. அது அடுத்த 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அதனுடைய தாக்கம், அதனுடைய ஆரம்பம் இருக்கும். இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் பட் அதிலிருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகி பரிபூர்ணமாக வெளில வரணும் அப்படின்னும்போது அது வந்து ஒரு சில நாட்கள் எடுக்கும். அது வந்து நிச்சயமாக நம்ம வந்து
அதற்கான ஒரு 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 காலக்கெடு அப்படின்றது வந்து நமக்கு வந்து நீங்கள் பரிபூர்ணமாக அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இன்னும் வந்து இந்த ஜனவரி 24க்கு அப்புறம் நட்சத்திரம் மாறுவார் சனி. அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றத வந்து உறுதியாக வச்சுக்கணும் குமார் சார். உங்களை எல்லாரும் குமார்னு கூப்பிடுவாங்களா, என்ன கூப்பிடுவாங்க? குமார் சார் உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஓகே, பிரேம்குமார். அதான் பெஸ்ட்டு சார். யாரும் வந்து குமார்னு தனியாக கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பார்க்காதீங்க. பிரேம்குமார்னு கூப்பிட்றது நல்லது. கூட உங்கள் அப்பா பேரும் இணைச்சிக்கங்க, அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தனியாக குமார்ன்ற ஒரு பேர் வந்து அவ்வளோ விசேஷமான ஒரு வளர்ச்சியோ இல்லை ஒரு பெரிய சுகத்தையோ கொடுத்தது கிடையாது எங்களுடைய ஆராய்ச்சியில். குமார் அப்படின்ற பேரோட முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பேரை இணைச்சிக்கங்க, அப்படியே கூப்பிட்டு பழகிக்கங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குமார் சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே உங்களுடைய வீடு இருக்குங்க? கடலூர் சார், கடலூரில் விருத்தாச்சலம். ஓகே, கடலூர் விருத்தாச்சலம். ஓகே, நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது வந்து நீங்கள் கடலூர் வந்தீங்கன்னா கொஞ்சம் அவசியம் போயிட்டு வாங்க. இந்த நாமக்கல் நரசிம்மரும் சரி ஆஞ்சநேயரும் சரி மிகப்பெரிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு வந்து நிச்சயமாக பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுதுங்களா? ஓகே, அவர் எக்ஸிட் ஆயிட்டாரு சார். ஓகே, அவருக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாரு இல்லைங்களா சார்? நிச்சயமா மேடம். எஸ் சார். அடுத்த நேயர் ஸ்ரீதேவி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஸ்ரீதேவிமா. நான் கோயில்பட்டியில இருந்து ஸ்ரீதேவி பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து நான் கொஞ்சம் வருஷமாவே கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. என்னால ஒரு நல்ல ஒரு கன்ஃபார்மான முடிவோட இது பண்ண முடியல. எனக்கு எப்படி சார் கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் போக முடியுமா, இல்ல பிரைவேட்ல பார்க்கலாமா? சரி, எனக்கு அதுக்கான அமைப்பு இருக்கான்னு சொல்லுங்க. நிச்சயமா. நீங்க என்ன நட்சத்திரம், என்ன ராசிமா? நான் மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் சார். சரி, ஓகே. மீன ராசி, உத்திரட்டாதி. நீங்க எத்தனாவது குழந்தைமா நீங்க? நான் வந்து 2வது குழந்தைங்க சார். முதல்ல ஒரு அண்ணன் இருக்காங்க, அடுத்து தம்பி இருக்காங்க. சரி, ஓகே. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ரீதேவி, நீங்கள் ரொம்ப லக்கியான சைல்டுமா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? சார், நான் எம்டெக் முடிச்சிருக்கேங்க சார். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணேன். மேரேஜுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணல. ஒரு பெண் குழந்தை இருக்கு, இப்போ திரும்ப கன்சீவாக இருக்கேன். என்னால் ஒரு ஆப்டான முடிவாக படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் பேபியை பார்த்துட்டுன்னு கொஞ்சம் படிக்க இது கஷ்டப்பட்டேன். மாமியார் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் இப்படி இருக்கிறதுனால அங்கங்கே போக கஷ்டம். ஆனால் பட் என்னோட எண்ணம் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் இருக்கு. பட் என்னால் ரொம்ப இதுவாக செயல்படுத்த முடியலன்றதுதான் உண்மை. என்ன பண்ணணும் சார்? சரிம்மா. இப்போ உங்கள் மாமனார் உங்கள் வீட்டில் இருக்காருங்களாம்மா? சார், அவர் தவறி இப்போ 1 வருஷம் ஆக போகுது. சரிம்மா, ஓகே. நான் அதுக்காக தான்மா அந்த கேள்வி கேட்டேன். உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு, அவருடைய பேர் என்னங்க? என் வீட்டுக்கார பேர் தேவராஜன் சார். இங்க தூத்துக்குடியில வேலை பார்க்குறாங்க சார். என்ன வேலை பார்க்குறாரு? அட்மின் ஆஃபீஸரா இருக்காங்க சார். பிரைவேட் கம்பெனி? ஆமாங்க சார். சரி, ஓகே. மாமியார் டீச்சரா இருந்தாங்க, ஒரே சன் தான். டீச்சர்னா கவர்மெண்ட் டீச்சர்? கவர்மெண்ட் டீச்சர். ஆமாம் சார், கவர்மெண்ட் டீச்சர், ரிட்டையர்டு. ஓகே, சரிம்மா. நான் சொல்லக்கூடிய உங்கள் மாமனார் என்ன ஒர்க் பண்ணாருங்கம்மா? மாமனார் வந்து குன்னூர் எஸ்டேட்ல டீம் மேக்கரா இருந்தாங்க சார். சரி, ஓகே. ஆமாம், உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் வந்து புரட்டாதி நட்சத்திரம் சொல்கிறீங்க, சாரி உத்திரட்டாதின்னு சொன்னீங்க, சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்கிறீங்க. உங்களுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்மா, இந்த மைண்ட் அப்படின்றது வந்து ஆசிலேஷன்ஸ் இருக்கும்மா. ஏன்னா உங்களுக்கான எப்படி சொல்கிறது, ஏழரை சனி அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் கிழக்கில் வடக்கை ஒட்டி ஜன்னல் இருக்குங்களாம்மா? வடக்கை ஒட்டி கிழக்கில் ஜன்னல் இருக்குங்களா? ஆமாங்க சார். அது திறந்து வைக்கிறீங்களா? வலை அடிச்சிருக்கோங்க சார். ஆனால் ஒரு மேலே இருக்கிற 2 விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணுவோம் சார். சரி, ஓகே. ஓகே அம்மா, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. கிழக்கில் ஜன்னல் அப்படின்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் மாமனார் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுடைய தகப்பனாருக்கு அந்த தவச காரியங்கள் கரெக்டாக பண்ணாங்களா? சார், அவங்க கொஞ்சம் சரியா ஃபாலோ பண்ணல. என்ன காரணம்னா, மாமியார் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன், 2 பேரும் மேரேஜ். சோ மாமா வந்து அமாவாசை அது இதுக்கு சும்மா இது பண்ணுவாங்களே தவிர வீட்டுல வந்து ஃபாலோவிங் கிடையாது. பட் நான்
இருக்கிறனால எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். சஷ்டி விரதம், ஆமாம்மா. கோயிலுக்கு போறது எல்லாமே. மாமியார் வந்து கிறிஸ்டின் சார். சரிங்கம்மா. நீங்கள் இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் மாமனாருக்கு உங்கள் வீட்டுக்கார் வந்து அவசியம் அவர் இறந்த திதியில் அவசியம் பண்ணணும்மா. சரி சார். அதை மட்டும் விட்டுறாதீங்க. அது வந்து உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அது வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. உங்கள் குடும்பம் வந்து ஒரு பெரிய அங்கமாக ஒரு பெரிய யுனைட்டடாக இருக்கணும், நல்ல வளர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிக முக்கிய ரோலை ப்ளே பண்ணும். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கோயில் அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார், அதே போல் நம்ம நாமக்கல் நரசிம்மர், இந்த 2 கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு நீங்கள் போகும்பொழுது உங்கள் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க. பழைய ட்ரெஸ் அங்கே தங்கி வந்து ஈஸ்வரனை பாருங்கள். காலையில் குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ் விட்டுட்டு அந்த இடத்துலையே விட்டுருங்க. புது ட்ரெஸ் போட்டுட்டு அண்ணாமலையாரை பாருங்கள். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிச்சயமாக கவர்மெண்ட் வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்குமா. இந்த எல்லாருமே ஒரு முக்கியமான சூட்சமம் உங்கள் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். இந்த 7.5 சனி நடக்கும் பொழுது பெண்களுக்கு கல்யாணம், வேலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக சனீஸ்வர பகவான் பண்ணி கொடுப்பார். அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வரனோட பேர் சேர்த்து வரும், அவருக்கு வேறு எந்த கிரகங்களுக்கும் கிடையாது. அவ்வளோ நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா சனீஸ்வரன் தான். உங்கள் வீட்டில் வந்து கிழக்கு மட்டுமில்லை வடமேற்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. வடமேற்கில் என்ன இருக்குமா வெளியில், வீட்டுக்கு வெளியில்? சரி, ஓகேம்மா. வீடு வந்து பாத்தீங்கன்னா தெற்க பார்த்த வீடு. சரி, விண்டோ நீங்க சொல்ற மாதிரி கிழக்குலயும் இருக்கு, வடக்குலயும் இருக்கு. இல்லை, வடக்கில் இருக்கிறது பெருசு இல்லைம்மா, அது கொஞ்சம் திறந்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமாக திறந்து வைங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் மாமனாருக்கு திதி கொடுக்கறது அப்படின்றது வந்து ரெகுலராக கரெக்டாக அந்த திதியில் கரெக்டாக பண்ணுங்கம்மா. ஆமாம் சார். ஒரே ஒரு டவுட்டுங்க சார், இப்போ நான் கன்சீவா இருக்கேன். இப்போ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் எனக்கு டெலிவரி ஆகும். சம் பீப்புள் சொல்றாங்க இப்போ திதி கொடுக்க கூடாது, அதுக்கப்புறம் வர திதியில கொடுத்துக்கோங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறம்னு. அம்மா, என்ன சார் பண்ணணும்? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே சாஸ்திரத்துலேயும் கிடையாது, அது உண்மையும் கிடையாதும்மா. அவருடைய திதி வரும்பொழுது நம்ம எந்த வேலை இருந்தாலும் நம்ம அவருக்கு கொடுத்தே ஆகணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நிச்சயமாக உங்கள் மாமனாரே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். ரொம்ப பிளஸ்டான ஃபேமிலி. ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், வீட்டில் பண்ணுங்கள் இந்த திதி அப்படின்ற ஒரு விஷயத்த. வெளியில் போய் கொடுக்காதீங்க. உங்கள் குடும்ப வழக்கப்படி என்னவோ அந்த விஷயங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். ஆனால் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம நிறைய இடையூறுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த விஷயத்த மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. அது அவசியம் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க. இப்போ நான் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி திதி கொடுக்கறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை? நிச்சயமாக ப்ராப்ளம் இல்லைம்மா. நீங்கள் கூட இருக்க போகிறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் தான் அதை பண்ண போகிறார். ஆமாங்க சார், ஆமா சார். அப்புறம் ஒரே ஒரு டவுட்டுங்க சார், அதாவது மாமனார் இறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல், இந்த மாமியார் கொஞ்சம் உடம்பு அப்பப்போ சரியில்லை, நிறைய வரைய செலவு பண்ணிட்டோம். பணத்தை சேவிங்ஸ் பண்ண என்ன சார் பண்ணணும் விரைய ஆகாம தடுக்க? பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. சுப விரயம் இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றது வந்து அது விசேஷம் கிடையாது. அது மனசையும் கொஞ்சம் நமக்கு கஷ்டத்தை நிச்சயமாக வருத்தத்தை கொடுக்கும். நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் வந்து இந்த கிழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மூடப்பட்டு இருக்குமா. அது நீங்கள் சொல்கிறீங்க ஜன்னல் இருக்குது அப்படின்றது, பட் நீங்கள் அது ஜன்னல் திறந்து வைக்கிறது இல்லை, அது வந்து ஜன்னல் வந்து ரொம்ப சின்ன ஜன்னலாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும்னா பண்ணலாம் சார். கொசு வரக்கூடாது, வலை அடித்தா கொசு வராதுமா, ஆனால் வெளிச்சம் உள்ளே வரும். நீங்கள் சொல்கிறது வந்து வலை அடிச்சு நீங்கள் அதை திறந்து வைங்கம்மா. அது மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொன்ன கோயிலுக்கு மட்டும் போங்க. ஒன்று திருப்பி சொல்கிறேன், திருவண்ணாமலை அண்ணாமலையார், இன்னொன்று வந்து நம்ம நாமக்கல் நரசிம்மர். இந்த 2 கோயில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நீங்கள் வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பிடிச்சிக்கங்க. அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நிச்சயமாக பண்ணி கொடுப்பாருங்க. ஸ்ரீதேவிமா லைனில் இருக்கீங்களா? ஸ்ரீதேவிமா சார், அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்க சார். ஓகே மேடம். எஸ், அழைப்பிற்கு நன்றி ஸ்ரீதேவிமா. அடுத்த நேரம் மகேஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மகேஷ்.
ஓகே, அடுத்த நேர் கனெக்ட் பண்ணலாம். பிரமீளா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. பிரமிளம்மா சட்டு பேசுங்க. பிரமிளம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா பிரமிளா? ஐயா வணக்கம் ஐயா, நாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செய்யார் தாலுகால இருந்து பேசுறோம் ஐயா. செய்யார்லேருந்து திருவண்ணாமலை கூப்பிடுறீங்க. போங்கன்னு அவங்களுக்கு சொன்னீங்க, திருவண்ணாமலையில இருந்து கால் வருது சார். நன்றி 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 நன்றி. ஈஸ்வரனுடைய கைங்கரியம் தான் எல்லாமே. பிரமிளா மேடம், உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஐயா எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்ச நாளா உடல்நல சரியில்லாம இருந்தாரு ஐயா. சரிங்கம்மா. இப்ப பரவாயில்ல, அவருக்கு சரியான வேலை எங்கேயும் கிடைக்குங்க ஐயா. உங்கள் வீட்டுக்கார் பேர் என்னங்கம்மா? அவரோட பேர் வந்து விஸ்வநாதன். ஓகே விஸ்வநாதன். உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? 3 குழந்தைங்க, ஒரு குழந்தை இறந்துடுச்சு. ம். இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தைன்றது 2 ஆம்பளை பசங்களா? இல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன் ஐயா. இறந்து போன குழந்தை? அவரும் பையன் தான். சரி ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, வேலை செய்கிறீங்களா நீங்கள்? இல்லைங்க ஐயா, வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு வேலையில கொஞ்சம் பிரச்சனை. ம். இப்போதைக்கு வீட்டுல தான் ஐயா இருக்கேன். சரியான எனக்கு வேலையே கிடைக்கல. சரிம்மா. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வடமேற்கில் என்னம்மா இருக்குது? வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு உள்ள வடமேற்குன்றது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம். வடக்கு மேற்கு சந்திக்கக்கூடிய இடம் கொய்யா மரம் தான் ஐயா இருக்குங்க. சரி ஓகே. அது ரொம்ப பெருசாக இருக்குங்களாம்மா? மரமாக இருக்கா பெருசா? ஆமா ஐயா, ஒரு 5-6 கிளைகளா வந்துருக்கு, பெரிய பெரிய கிளையா. இல்லை ஓகே. அது காய்க்குதா? கொய்யா மரம் காய் காய்க்குதா? காய்க்குதுங்க ஐயா. சரி ஓகே. அப்போ பெரிய மரம் தான்மா. அதை நீங்கள் மரத்தை நீங்கள் கழிச்சு விடுங்க. அதை மட்டும் கழிச்சு மட்டும் விடுங்க. வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது வடமேற்கில்? பிரமிளாம்மா கேட்குதுங்களா? வீட்டு உள்ளே என்ன இருக்குது? வடமேற்கில் என்ன இருக்குது உங்கள் வீட்டு உள்ள? வீட்டுக்குள்ள வடமேற்குல அப்படி எதுவும் இல்லைங்களா ஐயா? சரி, எதுவுமே இல்லையா? எதுவும் இல்லைங்க ஐயா. சரி ஓகே. இப்போ உங்களுக்கு உங்கள் பையனுடைய வயசு என்ன, உங்கள் பொண்ணுடைய வயசு என்ன? பையனுக்கு 12 வயசு ஐயா, பொண்ணுக்கு வந்து 9 ஆகுது. சரி ஓகே. உங்கள் வீட்டுக்காருடைய நட்சத்திரம் ராசி? அவரோட ராசி வந்து ரிஷபம் ஐயா. நட்சத்திரம் தெரியாதுங்களே. சரி ஓகே. உங்களுது? என்னோடது கன்னி ராசி. சரிம்மா ஓகே. ஒன்றும் ஆமாம், நீங்கள் முருகர் வழிபாடு அப்படின்றத கொஞ்சம் வச்சுக்கோங்கம்மா. திருச்செந்தூர் வந்து பௌர்ணமியில் போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. திருச்செந்தூரில் பௌர்ணமி போயிட்டு வாங்க. ஆண்டாள் பக்தர்கள் பேரோட பௌர்ணமி நிலாச்சோறு சாப்பிடுங்க. அங்கே போய் கடலில் வந்து ஆரத்தி பார்த்துட்டு கடல்லையே அந்த இரவு வந்து நீங்கள் அது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த கடலில் படுத்துக்குங்க முருகரை பார்த்துட்டு. உங்களுக்கு வேலை, உங்கள் வீட்டுக்காருக்கு வேலை, அதே போல் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நிச்சயமாக சரியாகும். தொடர்ந்து 3 வாரம் போயிட்டு வாங்க. முருகர் பெரிய விஷயங்கள் நிச்சயமாக பண்ணி தருவார். சரிங்க ஐயா. நன்றி நன்றி பரிமளாம்மா. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. ஓகேவா, நன்றி. அடுத்த நேயர் குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, சண்முக சுந்தரம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சண்முக சுந்தரம் இணைப்புல இருக்கீங்க. மேடம் சரண்யா மேம் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, சார்ட்ட பேசுங்க. ஓகே மேம். சார் சண்முக சுந்தரம் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே சார். 50 இயர்ஸ் முன்னாடி தாத்தா பாட்டி இருந்தது சார், திதி கொடுக்க முடியாது, அதுக்கு எப்படி சார் பண்ணலாம்? அது சார் எப்படி சொல்லுங்க சார். டேட் தெரியலைங்க சார். சரி ஓகே. சண்முக சுந்தரம் சார், சொல்லுங்க சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? நான் விவசாயம் ப்ளஸ் அரிகாலை பிளேட் பண்ணிட்டு இருக்கேங்க சார். எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார். சரி ஓகே. இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஐயா, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கலாமா சார்? கண்டிப்பாக கேளுங்க சார். உங்கள் அப்பாவுடைய பேரண்ட்ஸ், உங்கள் அப்பாவுடைய தாத்தா பாட்டி, இல்லை உங்கள் அம்மாவுடைய தாத்தா பாட்டி, இல்லை உங்கள் அப்பா அம்மா யாராவது உங்கள் வீட்டில் 2 கல்யாணம் அப்படின்றது உண்டுங்களா? நிச்சயமா இல்லைங்க சார். ஐயா ஐயா இல்லைங்க சார், இல்லைங்க சார். தாத்தாக்கு, அதாவது அப்பாவோட அப்பாவுக்கு ஒரே கல்யாணம் சார். சரிங்க. அப்பாவுக்கு ஒரே கல்யாணம். அப்பா அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க சார். சரிங்க. இல்லைங்க சார், 2 கல்யாணம் கண்டிப்பா இல்லைங்க சார். நிச்சயமா இல்லை. இல்லைங்க சார். சரி சண்முக சுந்தரம் சார், நல்ல விஷயம். இல்லை இப்போ நீங்கள் உங்கள் பாட்டிக்கு தாத்தாக்கு பண்ணோன்னு கேட்குறீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன இருக்காங்கல்ல? இருக்காங்க சார், இருக்காங்க. இப்போ அவங்க தான் பண்ணணும் அதை.
ஓகே சார், ஓகே. அது டேட் தெரியல சார். அது எப்படி பண்ணலாங்கிற ஒரு மெத்தடாலஜி தான் கேட்கலாம். சரி, இது மெத்தடு ரெமெடிலாம் ஒன்றும் கிடையாது சார். அவங்க இறக்கும் பொழுது நீங்கள் அந்த நாள் திதியை குறித்து வச்சுருக்கணும். யாராவது ஒருத்தர் நிச்சயமாக குறித்து வச்சுருப்பார். நான் சொல்கிறேன், உங்கள் அத்தை இல்லை இல்லை சண்முக சுந்தரம் சார், உங்கள் அத்தைகள் யாராவது இருப்பாங்க, உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க யாராவது, கூட பிறந்தவங்கள யாராவது கேளுங்க. அவங்க கூட நல்ல ரேப்போ இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட நிச்சயமாக கேளுங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு போயிட்டு வாங்க. சரிங்க சார், சரி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் போயிட்டு வந்துட்டு மதுரை பக்கத்தில் மதுரை டு தேனியில் கசவனம்பட்டின்னு ஒரு ஜீவசமாதி உண்டு. மௌன குரு நிர்வாண சாமியாருடைய ஜீவசமாதி உண்டு. கசவனம்பட்டியாங்க சார்? நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை சார், போனது. நீங்கள் என்ன சார் ஓடுறது? அது வந்து தேனி டு மதுரை போகிற வழியில் கசவனம்பட்டின்னு உண்டுங்க. கசவனம்பட்டி, ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. கணக்கம்பட்டி கிடையாது, கசவனம்பட்டி. கசவனம்பட்டி புரியுதுங்க சார், புரியுதுங்க. ஓகே. அங்கே கோயிலும் உண்டு, அங்கே அவருடைய ஜீவசமாதியும் உண்டுங்க. சரிங்க சார். கசவனம்பட்டி அது மௌனகுரு நிர்வாண சுவாமியார் வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு அழைக்கப்படுவார். ரொம்ப விசேஷமான சித்தர். அந்த ஜீவசமாதிக்கு போய் ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. சரிங்க சார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யாராவது வந்து நிச்சயமாக அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அந்த திதி நீங்கள் நிச்சயமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஓகே சார், ஓகே ஓகே. நன்றிங்க சார். நன்றி சண்முக சுந்தரம் சார். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார், நன்றி. ஓகே, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். உங்கள் பேர் என்னங்கம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. என் பேர் சத்யாதேவிங்க. சத்யாதேவி, சொல்லுங்கம்மா. ஐயா எங்கள் வீட்டுக்காரருக்கு பேர் கேட்கணும், சதீஷ்குமார் சொல்லிட்டேன். வீட்டுக்கார் சதீஷ்குமார், சொல்லுங்கம்மா. என்ன கேள்விம்மா? ஐயா அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் சேலம். சரிங்கம்மா. சேலத்தில் எங்கே இருக்கீங்க? சேலத்தில் நான் இப்போ சின்ன திருப்பூரில் இருக்கேங்க. சரி, உங்கள் வீட்டுக்கார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டராக இருக்காருங்க. கட்டடம் கட்டுறதுல இன்டர்லாக் இப்போ புதுசாக வந்துருக்கு. ஆமாங்க, இன்டர்லாக். ஆமாங்க, சொல்லுங்கம்மா. சேலம்ல நாங்கள் வந்து காய்கறி வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2-3 பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் லாஸ்ங்கிறதுனால அப்புறம் என்னோட அப்பா வீட்டில் போய் வீடு கட்டி அங்கே இருக்கலாம்னு சொல்லி போனோம். நீங்கள் உங்கள் ஊருக்கு எங்க வீட்டு சைட் சப்போர்ட் பண்ணலங்கிறதுனால இப்போ இங்க சேலமே மறுபடியும் நாங்க ரிட்டர்ன் வந்ததுனால அங்க அவருக்கு வேலை விட்டுட்டு வந்த வேலையில இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. பிசினஸ் எங்களுக்கு கரெக்டா இல்ல. இப்ப நான் ஒரு இடத்துலயும் அவர் ஒரு இடத்துலயும் இருக்கிறோம். இல்லைம்மா, நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் கிளாரிட்டி இல்லை. நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்க. பிசினஸ் லாஸ் ஆயிட்டே இருக்கு சார். இப்ப நான் ஒரு இடத்துலயும் அவர் இடத்துலயும் இருக்கும்போது பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அவருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. இல்லை, அவருக்கு இப்போ பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்குல்லங்க. இப்போ போயிட்டு இருக்குங்க சார். சரி, உங்களுக்கு என்ன கேள்வி? உங்களால் அங்கே இருக்க முடியல? ஆமா, நான் இங்க இருக்கேன் சார். ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கோம். அதே இப்ப இருக்கிற ஃபீல்டே அவருக்கு செட் ஆயிடுமான்னு கேக்குறேன். கூலி வேலை. ஓகே ஓகே ஓகே. அம்மா, நீங்கள் இருக்கிற வேலை நிச்சயமாக விடாதீங்கம்மா, பண்ணுங்கம்மா. இன்றைக்கி இருக்க டே அண்ட் ஏஜில், இன்றைக்கி இருக்க பொருளாதார நிலைமையில் நிச்சயமாக அவருக்கு அந்த வேலை நிச்சயமாக செட் ஆகும். ஆனால் நான் தாழ்மையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர் சொந்தமாக தொழில் எடுத்து பண்ணுறதுக்கு அவர் கொஞ்சம் ஊக்குவிங்க. நீங்கள் தான் மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும் ஊக்குவிக்கிறத விட வேறு யாராலையுமே எந்த விஷயமே பண்ண முடியாது. அது கோயிலுக்கு போனாலும் சரி, சித்தர் பீடத்துக்கு போனாலும், அதை விட அந்த இடத்துக்கு போகிறத விட கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் அவங்க கொடுக்குற அந்த உத்வேகமும் ஊக்குவிப்பும் தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நம்பிக்கையை நிச்சயமாக அவருக்கு ஊட்டி கொடுங்க. அது பெரிய நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து மாயம்மா சமாதிக்கு போயிட்டு வாங்கம்மா, ஜீவ சமாதிக்கு சேலத்தில். சேலத்துலங்களா? ஆமாங்கம்மா. சரி. நீங்கள் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ஐயா எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணுங்க ஐயா. 2 பையன், ஒரு பொண்ணு. ஆமாங்க ஐயா. சரிங்கம்மா, சூப்பர், நல்ல விஷயம். நல்லதே நடக்கும்மா. நீங்கள் மாயம்மா ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நீங்கள் அவர் கூடயே போயிருப்பீங்க நிச்சயமாக. சரிங்க ஐயா. எனக்கு இன்னும் ஒரு டவுட்டுங்க. இப்போ நான் பிகாம் முடிச்சு அப்படின்னா பிகாம் முடிச்சிருக்கேன்யா. இல்லை, பிகாம் முடிச்சுட்டு பார்த்துக்கிறதுனால நான் பிகாம் முடிச்சிருக்கேன். உங்களுடைய வாய்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகுதும்மா. பிகாம் முடிச்சுட்டு எம்காம் முடிச்சிருக்கீங்க.
அம்மா கேட்குதுங்களாம்மா? சத்யஜோதிம்மா, சத்யதேவிம்மா, ஹலோ சரண்யா மேடம் கேட்குதுங்க? கேக்குதுங்களா சார்? ஆமாம் சத்ய கேக்குதுங்களா சார்? கேட்குதுங்க மேடம், கேட்குதுங்க மேடம். எஸ் சார். அவங்க சிக்னல் சரியா இல்ல, கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் அதனால கட் ஆயிருக்காங்க சார். சோ சரி. இப்போ பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, கண்டினியூஸா ரிக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கு. இன்னும் ஏராளமான பேர் வந்து ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு எங்களை எப்போ கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. நம்ம எவ்வளவு பேருக்கு கனெக்ட் பண்ண முடியுதோ கடகடன்னு கனெக்ட் பண்ணலாம். ஒரே ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நபர் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, அப்பதான் எங்களால நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். ஓகே, சோ உங்களுடைய டிபிஎம் சொல்லி கூப்பிட்ட உடனே பேச ஆரம்பிச்சிருந்தா உங்க சிக்னல் சரியா இருக்கா, ஆடியோ சரியா இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சந்திரசேகர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சந்திரசேகர் சரி, அவன் ரீடிங் எடுக்கிறான். சந்திரசேகர் ஸ்ரீபதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணா இங்க கொஞ்சம் கவனிங்க. பாண்டி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பாண்டி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, ராஜு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராஜு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே ராஜு, உங்களுக்கு சிக்னல் இஷ்யூ இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு எக்கோ கேக்குது. திவ்யா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹாய் சார். வணக்கம், வாழ்க மேடம். திவ்யா மேடம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க காலார்கோயிலேருந்து பேசுறோம் சார். எங்கம்மா? காலார்கோயில. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. எனக்கு 7 வருஷம் ஆச்சு சார், குழந்தை இல்லை. சரிங்கம்மா. நீங்கள் இருக்கிற வீடு வந்து உங்கள் கணவர் என்ன பண்ணுறாருங்கம்மா? அவங்க ஒயின் ஷாப்ல வேலை பார்க்குறாங்க சார். சரிம்மா. உங்கள் கணவர் பேர் என்ன? செந்தில் முருகன். ஓகே, சூப்பர். செந்தில் முருகன் சார். ஓகே அம்மா, நீங்கள் உங்கள் பெரியவங்களோட, அதாவது உங்கள் மாமனார் மாமியார் கூட இருக்கீங்களா, தனியாக இருக்கீங்களா? நாங்க தனியா தான் சார் இருக்கோம், ஒன்னா தான் இருந்தோம். வீடு ராசிலையும் தனியா வச்சுட்டாங்க. வீடு ராசியிலன்னு தனியாக வச்சுட்டாங்க. சரி, ஓகே. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? ஹலோ அம்மா கேட்குதுங்கம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? ஹலோ அம்மா, நீங்கள் பேசுறது கேட்குதுங்கம்மா, நான் பேசுறது கேட்குதுங்களா உங்களுக்கு? அம்மா, உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நாட்கள் ஆகுதுமா? 7 வருஷம் சார். 7. சரி, ஓகே. அம்மா, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. குழந்தை பேர் அப்படின்றது வந்து அது வந்து இறைவன் கொடுக்கின்ற வரம். நான் உங்களை சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் வசிக்கிற வீட்டில் வந்து பூனை அப்படின்றது வருதுங்களா? உங்கள் வீட்டுக்கு காம்பவுண்ட் உள்ள, உங்கள் வீட்டுக்கு உள்ள வெளியிலலாம் வருது சார், வருது. அந்த பூனைக்கு கொஞ்சம் பால் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுங்கம்மா. இது நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த பூனைக்கு பால் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வரையக்கூடிய ஆள் பார்த்து உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல குழந்தை, அழகான குழந்தைய வரைஞ்சி உங்கள் மடியில் வச்சுக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி பார்த்து மாட்டிக்குங்க வீட்டில். அந்த படம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக குழந்தைய வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும். அதே போல் உங்கள் வீட்டில் தென்மேற்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணுமா. தென்மேற்கில் பள்ளம், போர், செப்டிக் டேங்க், டாய்லெட், பாத்ரூம் இல்லாமல் இருக்கணுமா. இந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம். தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடாதா? போரு, செப்டிக் டேங்க், பள்ளம், கிணறு இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. டாய்லெட், பாத்ரூம் இதெல்லாம் தெற்கும் மேற்கும். சரி சார். அதே மாதிரி தென்கிழக்குலேயும் இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? சார் 2 விஷயத்த பார்த்துக்குங்க. உங்களுக்கான கோயில் நான் சொல்லக்கூடிய கோயில் காமாட்சி அம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சால் பௌர்ணமி அன்னைக்கு போய் பாருங்கள். சரி சார், சரி. நீங்களும் உங்கள் கணவனும் பண்ணுங்கள். இதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் கிடையாதும்மா. அதை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு போங்க. அம்மா கேட்குதுங்களா? இணைப்புல இல்ல சார், அவங்க அப்படியே ஆஃப்லைன்ல கேட்டுப்பாங்க. அம்மா விளக்கங்கள் விட்டு கொடுத்துருங்க. நிச்சயமாம்மா.
இந்த ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லைம்மா. அந்த இடத்துல வேலை செஞ்சு அந்த பணத்தில் வந்து நம்ம குடும்பம் நடத்துறது, நம்ம அடுத்த கட்டம் போகிறது அப்படின்றது வந்து சாத்தியமான விஷயம் கிடையாது. தயவுசெய்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, நான் மற்றவங்களுக்கும் சொல்கிறேன், நம்ம ஃபாலோவர்ஸ் இங்கே இணைந்திருக்க எல்லா நேயர்களுக்கும் சொல்கிறேன். அரசாங்கம் இன்னைக்கு ஒயின் ஷாப்ல வேலை செய்யறவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, ஆனா ஒயின் ஷாப் வச்சிருக்கிறவங்க கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. இல்லை, அது வாஸ்தவம். அந்த டிஸ்டிலரிஸ் வச்சுருக்கவங்களாம் வந்து கோடிக்கணக்கில் வந்து பணம் வந்து சேருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து உண்மையான கேள்வி. பணம் மட்டும் வாழ்க்கையில் சரண்யா மேடம், அவங்க வாழ்க்கையை போய் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து கணவனை இழந்தவர்கள், அவங்க மருமகன் இல்லாமல், அவங்க பையன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அந்யோன்யமான வாழ்க்கை இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல், எவ்வளவோ கஷ்டங்களோடு தான் அவங்க வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. பணம் இருக்கும் மேடம், ஆனால் பணம் வந்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துருமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது. அந்த சாபமும் பாவப்பட்ட பணமும் நிச்சயமாக வந்து நம்ம அதில் வந்து குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், இதுக்கான உதாரணங்கள் மற்றும் இல்லாமல் விட்னஸ் வந்து ப்ரூவன் டேட்டா வந்து நம்மளுடைய ஆராய்ச்சியில் உண்டு. ஆண்டாள் வாசுவில் இந்த 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 பணம் அப்படின்றது வந்து நல்ல விஷயத்தை நிச்சயமாக கொடுக்காது. அதை அறவே தவிர்த்து நல்ல வேலைக்கு உழைச்சி நல்ல வேலைக்கு போயிடுங்க. சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட தாராளமாக அந்த வேலையை விட்டுட்டு வேலைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற குழந்தை அப்படின்றது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த கடவுள் கொடுப்பார். கடவுள் நிறுத்தி வச்சுருக்கார், தள்ளி வச்சுருக்கார் அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காகத்தான். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல பணத்தோடும் நல்ல வாழ்க்கையோடும் பிறக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், யாருக்கெல்லாம் குழந்தை டிலே ஆகுதோ அது நிச்சயமாக பெரும்பாலும் ஈஸ்வரனுமே தான் பிறப்பாங்க. எந்த இதுவரையிலும் லேட்டாக பிறந்த குழந்தை எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக சாட்சாத் பெருமாளும் கடவுளும் தான் வந்து பிறந்திருக்காங்க. இது எங்கே வேணால் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கலாம். அந்த குழந்தைகள் வந்து இந்த சைல்ட் ப்ராடஜின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிச்சயமாக அந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு தான் உண்மை. இதுதான் சத்தியமும் கூட. எஸ் சார், லேட்டா போறதால லேட்டஸ்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு செம்மையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நம்ம ஷேர்சாட் வழங்கும் நம்மளுடைய அபிமான நல்ல நேரம் நிகழ்ச்சியில திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் இரவு 7 to 8 மணி வரைக்கும் இதே மாதிரி சூப்பரான விளக்கங்கள், அதாவது ஜோதிடம் குறித்த விளக்கங்கள், ஆன்மீக தகவல்கள், ஆலயம் குறித்த ரகசிய தகவல்கள், வாஸ்து குறித்த அற்புதமான விளக்கங்கள், வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான பொன்மொழிகள், இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காங்க நம்முடைய ஜோதிடம் மற்றும் வாஸ்து ஆன்மீக வல்லுநர்கள். சோ எப்பவுமே மறந்துடாதீங்க, ஒவ்வொரு நாளும், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் இரவு 7 to 8 மணி வரைக்கும் இதே லிங்க்ல, இதே பேஜ்ல, இதே நம்ம அபிமான ஷேர்சாட் வழங்கும் நல்ல நேரம் நிகழ்ச்சி நம்ம வந்து எப்பவுமே சந்திப்போம். ஓகே, அடுத்த நேரம் இணைப்புல இருக்கீங்க பிரவீன் KS இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பிரவீன் KS இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பிரவீன். ஆல்ரைட். குமார் 471 இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. குமார் 471 இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட். ராஜு, உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுது, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார், நான் பேசுறது கேக்குது இல்லைங்க சார்? மேடம் கேக்குதுங்க மேடம், நல்லா கேக்குது. எஸ் சார், எனக்கே டவுட் ஆயிடுச்சு யாரும் பேசுறேன் உடனே. நல்லா கேக்குது. ராஜு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராஜு. சார், ராஜு சார் வணக்கம், வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? சரண்யா மேடம் லைனில் இருக்கீங்களா? சரி, ஓகே. நான் இப்போ ஒரு இந்த நட்சத்திரம் ரீதியாக இந்த மாதம் பெயர்ச்சியான நல்ல விஷயங்கள் குறித்து நான் இப்போ பேசுகிறேன். நட்சத்திரம் ரீதியாக யார் யாருக்கெல்லாம் உபாதைகள் உண்டு, யார் யாருக்கெல்லாம் வந்து நல்ல காலம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், இதில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத
பிரச்சனைகளுக்கு அவங்கள வந்து எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உள்ளே போய் மூக்கு நுழைக்க வேண்டாம், தலை நுழைக்க வேண்டாம். பிரச்சனைகளை விட்டு விலகி இருந்துக்குங்க. இந்த ஒரு வருஷ காலம் நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனியிலிருந்து சனி விடுபடும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதே போல் அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் செலவு அப்படின்றது வந்து நிச்சயமாக இருக்கும். அந்த செலவை வந்து சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் அடுத்தது உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி இந்த நட்சத்திரக்காரர்கள் 6 நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அப்படின்றது வந்து நிச்சயமாக இருக்கும். இந்த மகர சங்கராந்தியிலிருந்து நான் சொல்கிறேன், இந்த தை மாதத்துலேருந்து நான் திருப்பி சொல்கிறேன். உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அப்படின்றது வந்து நிச்சயமாக நல்லபடி இருக்கும். அடுத்தபடியாக மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான நஷ்டம் அப்படின்றது வரும். அதாவது அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த க்ரெடென்ஷியல்ஸ், அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொசிஷன், போஸ்ட் அதில் வந்து ஒரு இடையூறுகள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். அந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றது வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதே போல் பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திராடம் இவங்க இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஸ்தான லாபம் அப்படின்றது இருக்கும். ஸ்தான லாபம்னா அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள், அவங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் நிச்சயமாக அவங்களுக்கு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அதே போல் அடுத்த சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் அரசாங்கத்திலிருந்து சில இடையூறுகள், சில நஷ்டங்கள் இருக்கும். அதனால் அரசாங்க விஷயங்களில் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திரம், திருவோணம் இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்கத்தினால லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் அபரிவிதமாக இருக்கும். இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நிச்சயமாக நான் சொன்ன இந்த நட்சத்திரம் பேஸ் பண்ணி சொன்னக்கூடிய இந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சு இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றம் அப்படின்றது அவசியமாக இருக்கும். நன்றி. சூப்பர் சார். 27 நட்சத்திரங்களுக்கும் அற்புதமான ஒரு விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். சார் இப்போ இது வந்து எப்போலேருந்து தொடங்கும், எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் சார்? இல்லை இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சரண்யா மேடம், இப்போ வந்து நான் இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சொன்னேன். ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சிலருக்கு 7.5 சனி இருக்கும், சிலருக்கு அஷ்டம சனி இருக்கும், அர்த்தாஷ்டம சனி இருக்கும், சிலருக்கு குரு வந்து 6ல் இருப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது இன்டெப்த் நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள், இந்த ஸ்தான நஷ்டம், பண செலவு, பண வரவு இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வந்தே சேரும். அந்த டைம் பீரியடில் இந்த ஒரு வருஷ காலம், இந்த தை மாதம், இந்த மாதத்துலேருந்து அடுத்த தை பிறக்கிற வரலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் லாபம் சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் இந்த ரோஹிணி அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன். ஏன்னா ரோகிணியை பொறுத்தவரைக்கும், ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் ராகு வந்து 11ல் இருக்கார். ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய தசாபுத்தியை நிச்சயமாக பார்க்கணும். நான் எதுக்கு இது எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா, தசாபுத்தியை கணக்கு வச்சு தான் நம்ம வந்து அவங்களுடைய கஷ்டம், நஷ்டம், லாபம் எல்லாமே மெஷர் பண்ணி நம்ம சொல்ல முடியும். அதனால் இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது 10 லட்சம் வர இடத்துல அவங்களுக்கு வந்து 5 லட்சம் தான் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. நான் அதுக்கு தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எங்களுடைய விஷயத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தசாபுத்தி நடந்தாலும், என்ன கோச்சாரப்படி, என்ன கிரகம் எங்கே இருந்தாலும், வாஸ்துப்படி வீடு அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, ஆண்டாள் வாஸ்துடைய விதிப்படி 6 விதி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 5 விதிப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு நல்ல தசாபுத்தியே வரவே இல்லை உங்களுடைய ஆயுள் காலத்தில் அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக நல்ல வாழ்க்கை, ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தையும் தொடக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அந்த வீடு கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆராய்ச்சியுடைய ஒரு கன்க்ளூஷனு. சரண்யா மேடம் இருக்கீங்களா லைனில்? இப்போ கேட்குதுங்க மேடம். கொஞ்ச நேரம் சொல்லாம இருந்தா கூட அது லாக் ஓகே மேடம். சார், அதாவது 27 நட்சத்திரங்கள்ல வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது, அடுத்து வரப்போற ஒரு வருட பொழுது யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சூப்பரா 27 நட்சத்திரங்களுக்கும் விரிவா சொன்னீங்க சார். அற்புதமான விளக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளுமே இரவு 7 to 8
மணி வரைக்கும் இதே பேஜ், இதே லிங்க், இதே ஷேர் சாட், இதே நம்ம நல்ல நேரம் நிகழ்ச்சியில நிறைய சூப்பரான விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு தான் எங்க கூட இணைந்திருங்க. ஓகே, அடுத்த இணைப்புல இருக்கீங்க சந்திரசேகர், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சந்திரசேகர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், அடுத்த நேர் கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, ஆனா உங்க சிக்னல் கொஞ்சம் செக் பண்ணுங்க. நாங்க கனெக்ட் பண்றோம், உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. SA பார்ட்னர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. SA பார்ட்னர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், யூசர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. USER யூசர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, அடுத்து 3 பேர் ஷேர் சாட்னு கொடுத்திருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய பேர் வச்சா மட்டும்தான் எங்களால கூப்பிட முடியும். ஓகே, ராங்கி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராங்கி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், அடுத்த நேர் கனெக்ட் பண்ணலாம். முத்து, பலவேசம் முத்து இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. முத்து இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். முத்து சார் வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கேருந்து பேசுகிறீங்க முத்து சார்? கோயில்பட்டி பக்கம். கோவில்பட்டி. ஐயா, உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க ஐயா. இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் எப்படி போய்கிட்டு, நல்லா போய்கிட்டு இருக்காரு சார்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா. உங்களுடைய கைங்கரியங்கள் நிச்சயமாக அதில் நல்லபடி இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். நம்ம ஆண்டாள் வாஸ்து பக்தர்கள் பேரவை மூலியமாக வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம வந்து ராமர் கோயிலுக்கு இப்போ கட்டுமானத்திற்கே வந்து நம்ம பணம் வந்து பெற்று கொடுத்தோம். அது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இந்த 22ஆம் தேதி ராமர் கோயில் அப்படின்றது வந்து நம்ம எல்லா இந்து மக்கள் சங்கராச்சாரியார் சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். காஞ்சி மகாபெரிவர் இந்த பாரத மாதா பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே, அதாவது நான் இந்தியா மட்டும் சொல்ல, உலகத்தில் இருக்க இந்த பிளானட்டே சொல்கிறேன். நான் பிறந்தவங்க எல்லாருமே இந்துக்களாக தான் பிறக்கிறோம். ஆனால் சர்க்கம்சிஷன் பண்ணி முஸ்லீம்களாகவும் மாறுறாங்க. அதே மாதிரி பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்டினாக மாறுறாங்க. ஆனால் நம்ம பிறக்கும் பொழுது எல்லாருமே வந்து இந்த பூமி தாய்க்கு நம்ம இந்துக்களாக தான் பிறக்கிறோம். நம்மளுடைய கடவுளான ராமபிரானுக்கு அயோத்தியில் கோயில் அப்படின்றது வந்து கும்பாபிஷேகத்தோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம். இதுக்காக 500 வருடங்கள் நம்ம எல்லாமே ஒவ்வொருவரும் போராடி தான் இதை பெற்றோம். அதுக்கு வந்து நிறைய மக்களுடைய உயிரிழப்பும் இருந்தது. எல்லா மக்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த காலகட்டத்தில் இந்த 22ஆம் தேதி ராமரோட அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது நம்மளால் போக முடியல அப்படின்னா கூட அவசியம் வீட்டிலேயே இருந்து அதை நேரடியாக ஒளிபரப்பாகக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நம்ம டெலிவிஷன் மூலியமாக பார்க்கலாம். அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக 12 to 2 மணி அந்த டைம் பீரியடில், கும்பாபிஷேக பீரியடில் உங்களுடைய வீட்லேயே 5 விளக்கு ஏற்றுங்க. எப்படி நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு நிறைய விளக்கு ஏற்றுவோமோ அதுபோல் விளக்கை ஏற்றுங்கள். அது வந்து நம்ம இன்னிலிருந்தே கூட ஆரம்பிக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்தே ஆரம்பித்து 22ஆம் தேதி, அதுக்கப்புறம் 23, 24 தேதி கூட விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அவசியம் போயிட்டு, அங்கேயும் வந்து ராமர் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு அபிஷேகமோ இல்லை ஆராதனையோ போய் அவசியம் போய் கலந்துக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உயரத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு போய் உட்கார வைக்கும். ராமருக்காக நான் இப்போ ரொம்ப சந்தோஷத்தோட, பெருமையோட, கர்வத்தோடு சொல்கிறேன். ராமருக்காக நான் இந்த கும்பாபிஷேக இதுக்காக அந்த வாய்ப்பை அளித்த, எஸ்பெஷலி சொல்கிறேன், ஆண்டாள் பக்தர்கள் பேரவை டாக்டர் ஆண்டாள் பிச்சோக்கலிங்கம் அவங்க இந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து போய் ராமருக்காக பணத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்க முடியாது, பத்திரிகையும் கொடுத்துருக்க முடியாது, வரப்போகிற நாட்களில் அயோத்திக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டாக்கி கொடுத்துருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து ராமபிரானை அவருக்காக எவ்வளவோ ஒரு பெரிய மிகப்பெரிய, அதாவது அவதாரத்திலே ரொம்ப விசேஷமான அவதாரம் அப்படின்னு சொல்லணுன்னா ராமர் அவதாரம் தான் ரொம்ப விசேஷம். அதை போல் வாழ்ந்தால் ராமர் போல் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவருக்கு இன்றைக்கி கும்பாபிஷேகம் நம்ம பண்ணுறோம். இது நிறைய பேருக்கு அந்த பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்களும் லக்கி. திருப்பி இந்த விஷயம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக லைஃப் டைமில் கிடைக்காது. கிடைச்சவங்க எல்லாருக்கும், கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டைம் பீரியடில். ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் பிறக்கவங்க எல்லாருமே அவசியம் அயோத்திக்கு போயே ஆகணும். இப்போ இல்லை, மார்ச் வரலும் ரொம்ப டஃப். அதுக்கப்புறமா ஏன்னா எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து குவிவாங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் சப்சைட் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக எல்லாருமே லைஃப் டைமில்
நிச்சயமாக அயோத்திக்கு அவசியம் போகணும். அது நாளடைவில் வருஷம் ஒரு வாட்டி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கும். அந்த மாதிரி மாற்றிக்குங்க. அங்கே போனால் வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும். இதை நான் அறுதிட்டு சொல்கிறேன். நன்றி அந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு. நீங்கள் அந்த கோயிலை பற்றி கேட்டீங்க. உங்களுக்கு தேவையான கேள்வி ஏதாவது இருக்குங்களா? சார் அவர் முத்து சார். ஆயிட்டாரு சார். அங்க போனாக்க ஏமாற்றமாக இருக்கக்கூடிய நமது வாழ்க்கை நல்ல மிகப்பெரிய ஏற்றமாகவும் மாற்றம் பெறும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க சார். எல்லாருக்காகவும் சூப்பரான விளக்கங்கள் கேட்ட அந்த அன்பு நேயருக்கு மனமார்ந்த நன்றிகள். முத்து சார் நன்றி. கமலா சரவணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கமலா சரவணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கமலா. ஆல்ரைட். குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே. மலர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மலர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மலர். ஓகே. பூங்கோதை இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் அம்மா பூங்கோதை. வணக்கம், வாழ்களுடன். பூங்கோதை மேடம் வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்கம்மா? கோயம்புத்தூர்ல சோமலூர் சார். சோமலூர். ஓகே. உங்களுடைய கேள்வி என்னங்கம்மா? உங்க குடும்பத்துல ஒரே கஷ்டம் ஏதா இருக்கு, அதுக்குதான் கேட்கலாம்னு கேட்டேங்க சார். பையனுக்கு. அம்மா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நம்ம நல்ல விஷயங்கள் தான் பேசணும். நான் நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன விஷயம். சரி, உங்களுக்கு பிரச்சனை தீரணும் அதுதானே? சரி, ஓகே. பூங்கோதம்மா நான் அதுக்காக சொல்கிறேன். நான் உங்களுக்கு இதை நீங்கள் கேட்டுங்க. நம்ம பிறக்கும் பொழுது ஒரு திதி அப்படின்றது உண்டுமா. அந்த திதிக்குரிய தேவதை அப்படின்றது வந்து நம்ம கூட எப்பயுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்ம தூங்கினாலும் எழுந்து ஓடினாலும் நடந்தாலும் வேலை செய்தாலும் நமக்குரிய தேவதை அப்படின்றது வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம எப்பயுமே நல்ல விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது அந்த தேவதை திதிக்குரிய தேவதைன்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சமி திதியில் பிறக்கீங்க அப்படின்னா வன்னிவாசினின்னு தேவதை உண்டு, அந்த திதி தேவதை உண்டு. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்து மதத்தில் நல்ல ஜோதிடம் தெரிஞ்சவங்க, நல்ல நாலேஜ் இருக்கவங்க இது குறித்து பேசுவாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை வந்து நல்ல விஷயங்களே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் அதனுடைய அடிப்படையான காரணமே. நம்மளுடைய திதி தேவதை ஆம் அப்படியே ஆகட்டும். ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் செஞ்ச பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயம், வீட்டில் வந்து அரிசி வந்து தீர்ந்து போச்சு, அதை வாங்கணும் அப்படின்னா அரிசி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அரிசி வாங்கணும்னு சொன்னோம். எண்ணெய் வந்து வாங்கணும்னு சொல்லணும். இந்த வாங்கணும்னு நம்ம சொல்லும் பொழுது அதை ஆம் அப்படியே ஆகட்டும்னு தேவதை சொல்லுவாங்க, திதி தேவதை. அப்படியே ஆகட்டும் அப்படின்னா நமக்கு செழிப்பு தான் வருமே தவிர்த்து நம்ம வந்து பால் இல்லை காப்பி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது இல்லாமலே போயிடும். அதனால தான் பெரியவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா நல்ல விஷயங்களே பேசும். நம்ம நல்ல விஷயம் பேச பேச நம்ம வாழ்நாள் முழுவதுமே கடைசி வரையும் இறுதி வரைந்தும் நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படின்றது தான் அதில் இருக்க சூட்சமும். அதனால தான் அந்த திதி தேவதையை ரொம்ப முக்கியமாக வச்சு பண்ணுவாங்க. திதி தேவதைக்குரிய இந்த தேவதைக்குரிய கடவுளையும் நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து மோகனூர்லேருந்து பேசுகிறீங்க. உங்களுக்கான கோயில் அப்படின்னு சொல்லணுன்னா நல்லகுமாரபாளையம் நல்லகுமார சுவாமி முருகரை பிடிச்சிக்குங்கம்மா. மோகனூரில் தான் இருக்கார் அவர். அந்த முருகர் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பார். சோமனூர். ஓகே 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 சரி, ஓகே. கருமத்தம்பட்டி. ஓகே ஓகே ஓகே. அம்மா நீங்கள் அந்த முருகரை பிடிச்சிக்குங்கம்மா. நல்லகுமாரபாளையம் முருகரை பிடிச்சிக்குங்க. நான் சொல்லக்கூடிய அதே மாதிரி நீங்கள் மருதமலை முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வாங்கம்மா. சரிங்க சார். அது அங்கே வந்து பாம்பாட்டி சித்தருடைய குகை உண்டு. ஆமாம் பூங்கோதம்மா, கேட்குதுங்களா நான் பேசுறது? ஓகே. அங்கே மருதமலையில் இது நம்ம பாம்பாட்டி சித்தருடைய குகை உண்டு. அந்த குகையில் போய் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அமர்ந்துட்டு வாங்க. அந்த இடமே வந்து ஒரு சித்தர் பூமி மருதமலையே. அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய பாக்கியம். அது வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. அங்கே போயிட்டு வாங்க, அவசியம் நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும்.
எஸ் சார். ஆமா, பூங்கோதைமா அதை பண்ணிடுங்க. அழைப்பிற்கு நன்றி. இந்நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் ராதாகிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராதாகிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராதாகிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, பரிமளா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பரிமளா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சி நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். கார்த்திக் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கார்த்திக் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, அவங்க பேசல. எஸ் சார், இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சார். எங்களுக்காக டிப் ஃபார் த டே ஒரு விளக்கம் கொடுங்க சார். நிச்சயமாம்மா. டிப் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் தள்ளி போகிறது, அது வந்து வேலை நிமித்தமாக இருக்கலாம், தொழில் நிமித்தமாக இருக்கலாம், கல்யாணம் நிமித்தமாக இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் டே டு டே லைஃப்பில் ரொட்டீனாக பண்ணக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மாற்றி பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வாட்சே கட்ட மாட்டீங்க அப்படின்னா வாட்சை கட்டுங்க. வாட்சை வாங்கி செலவு பண்ணி கட்டுங்க. நீங்கள் ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டக்கூடிய ஆளாக இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்டில் மாற்றி கட்டுங்க கொஞ்ச நாளைக்கு. நீங்கள் அதிகாலை எழுந்தக்கூடிய ஆள், இப்போ 3 மணி 4 மணிக்கு எழுந்தக்கூடிய ஆள்னா, அதாவது சீக்கிரம் படுத்து 8 மணிக்கு படுத்து 9 மணிக்கு படுத்து நீங்கள் சீக்கிரமாக எழுந்தக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா லேட்டாக படுத்து லேட்டாக எழுந்துருங்க. லேட் இன் சென்ஸ், நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு 10, 11, 10:30 மணிக்கு படுத்து ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்தக்கூடிய, இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரிவர்ஸ் டெக்னிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சில பல காரணங்களுக்காக தள்ளி போடலாம். நீங்கள் வந்து உங்களே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த காலகட்டம் தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து எப்பயுமே காலையில் எழுந்தோடனே இட்லி சாப்பிடக்கூடிய ஆள், உங்களுக்கு பிடிச்ச ஆள்னா வேறு மாதிரி தோசை பண்ணி சாப்பிடுங்க. இல்லை ரெகுலராக பண்ணுற விஷயத்துலேருந்து மாற்றி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பைக்கில் போகக்கூடிய ஆள் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் கம்யூட் பண்ணி பாருங்கள். இந்த சின்ன விஷயங்கள், இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து செருப்பு போட்டு போவீங்கன்னா ஷூ போட்டு போங்க. நீங்கள் ஷூ போடக்கூடிய ஆள் அப்படின்னா செருப்பு போட்டு மாற்றி போட்டு போங்க. நீங்கள் மாற்றம் உங்கள்கிட்டேருந்து நீங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் அப்படின்றது வந்து நிச்சயமாக மிக விரைவில் உங்களை வந்து சேரும். அப்படின்றது நீங்கள் பெரிய பணம் கூட எதிர்பார்க்கலாம். பல கோடி பணம் வரணும் அப்படின்றது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் டிலே ஆகுது அப்படின்றனா கூட இந்த மாதிரியான மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் டெய்லி நீங்கள் காலையில் எழுந்து உங்களுடைய உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிங்க. அதே போல் மோர் சாதம் சாப்பிடும்போது லஞ்ச் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. அது பாயசமாக இருக்கலாம், இல்லை தேங்காய் பர்பியாக இருக்கலாம், இல்லை வேர்க்கடலை பர்பியாக கூட இருக்கலாம். ஆனால் பட் ஒரு ஸ்வீட் அப்படின்றது சாப்பிடுங்க. நீங்கள் அதுக்காக ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஒய்ஃபை வந்து கம்பல் பண்ணி பண்ண வைக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு கேக் கூட வாங்கி, ஒரு பாதுஷா மாதிரி ஏதாவது வாங்கி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் இந்த டிப் ஃபார் த டே. நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், விரும்புகிறேன். என்னவென்றால், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோயில் மற்றும் சட்டநாதர் கோயில், இந்த சொக்கநாதர் மீனாட்சி உடனுரை அந்த கோயிலுக்கும், அதே மாதிரி சட்டநாதர் கோயில் கொங்கராயன்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கும் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மூலியமாக 6 கால பூஜை நடக்கிறது. இந்த 6 கால பூஜைக்கு யாராவது உபயம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து உபயத்துக்கு கலந்துக்குங்க. 6 கால பூஜை ஒரு கோயிலுக்கு நடக்குது அப்படின்னா அந்த ஈஸ்வரன் வந்து ரொம்ப திருப்தியாக பட்னி இல்லாமல் இருப்பார். அவர் வந்து அதே போல் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் மக்கள் எல்லாருமே வந்து சுபிக்ஷமாக இருப்பாங்க அப்படின்னு தான் அதனுடைய ஐதீகம். அந்த 6 கால பூஜைக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து என்னுடைய நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் இல்லை அப்படின்னா நம்மளுடைய டீம் சாய் சிவா அவரை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் இல்லைன்னா நம்ம திருவண்ணாமலை சிவசக்தி அவரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 6 கால பூஜை ரொம்ப நல்லா நடைபெற்றிருக்கு. அதை பண்ணுறவங்க மலை பார்வதி, சொக்கநாதருக்கு மேலே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மலை பார்வதி கோயில், ஒரு பார்வதி அம்மன் வந்து மலை மேலே இருக்காங்க அப்படின்னா தென் தமிழ்நாட்டில் அந்த கோயில் ஒண்டி தான். அது சுயம்பு கோவில். வாய்ப்பு கிடச்சுன்னா அங்கே மேலே ஏறி போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார்கள் அந்த மலை பார்வதி அம்மன்.
இதுக்கு நீங்கள் உபயம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அது உங்களுடைய விருப்பமான நாட்களாக இருக்கலாம். உங்கள் குழந்தையுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், உங்கள் கல்யாண நாளாக இருக்கலாம், உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், எப்படி உங்கள் கணவருடைய பிறந்த நாளாக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அந்த நாள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, வாய்ப்பு இருக்குன்னா அங்கே நீங்கள் கலந்துக்குங்க. அதே போல் உபயம் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லுங்க சார். அது பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் சார்? நிச்சயமாக நீங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கூட எடுத்துக்கலாமா. இதுக்கு நான் தான் ஸ்கெடியூலே போடுறேன், எட்னரியே போடுறேன். என்னுடைய நம்பர் ஆமாம், நிச்சயமாக என்னுடைய நம்பர் நான் இங்கே தெரிவிக்கிறேன். 9962918177. நான் திருப்பி சொல்கிறேன், 9962918177. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவசியம் வந்து 6 கால பூஜைக்கு உபயதாராக கலந்துக்கலாம். இந்த உபயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் வளர்ச்சியும் அவங்க கண்கூட பார்த்துருக்காங்க. நாங்கள் அதை வந்து விட்னஸ் பண்ணுறோம். அதே போல் மலைப்பார்வதி அம்பாளுக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்டி, அந்த அம்பாளுக்கு உபயம் இது கிடையாது, அபிஷேகம் கிடையாது, ஊர் மக்களே தான் பண்ணுவாங்க. இங்கே நான் சொல்லக்கூடிய உபயம் வந்து சொக்கநாதர் மற்றும் சட்டநாதர், குமராயன் குறிச்சி, இந்த 2 கோயிலுக்கு தான் 6 கால பூஜைக்கு 6 காலமும் விசேஷமாக நடக்கும். இதுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் பண்ண புண்ணியம், அதை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சார், இது வந்து எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், வரம் போன்ற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லணும் சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் இப்போ நம்பர் டைப் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ், சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். 9962918177. தட் இஸ் 9962918177. ஓகே. ஸோ இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதாவது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணோம்னா கூட அவனுடைய கடாட்சம் இருந்தா மட்டுமே நம்மால் செய்ய இயலும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு இருந்தாதான் அவனுடைய கடாட்சமே நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமா மக்களே, அதை நம்ம அனைவரும் சேர்ந்து ஊர்கூடி